ரிஷபம் பொதுவாக ரிஷபம் வந்து பாருங்க, ரொமான்ஸ்க்கு ஒரு ராசி அப்படின்னா ரிஷபம், லவ்வுக்கு ஒரு ராசி அப்படின்னா ரிஷபம். இப்படியெல்லாம் கூட லவ் பண்ண முடியுமாயா அப்படின்னு சொன்னா அது ரிஷபத்தை பத்தி தான் சொல்ல முடியும். எந்த லவ் ஃபிலிமோ ரிஷபத்தினோட லவ் முன்னாடி தோத்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்பிகாவதி அமராவதி காதல், அதே மாதிரி பாருங்க இந்த லைலா மஜ்னு காதல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ரிஷபம் அப்படி லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா மற்ற ராசியை விட சும்மா டிஸ்கோத் மேட்ரு சாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் பியாண்ட் தட் நிறைய விஷயம் அப்படி நினைக்கவே நினைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் லவ்லேயே மூழ்கி போயிடுவோங்க. லவ்வுக்காகவே பிறந்தோம், லவ்வுக்காகவே வாழறோம், லவ்லேயே மூழ்கி போவோம், லவ்வுக்காகவே சாவும் அப்படின்றது தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரிஷபராசி ஆண் போறாங்க அப்படின்னு சும்மா 2 வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எந்த ராசி பொண்ணா இருந்தாலும் சரிங்க, ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்ட் ஆகும், திரும்பி பார்க்கும். நம்ம போறோம் அப்படின்னா கூட 4 கண்கள் நம்மளை திரும்பி பார்க்கும், ஒரு 8 காலாவது நின்று ஒரு செகண்ட் நம்மளை பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரிஷபம். இப்படி இயற்கையாகவே ஒரு அட்ராக்டிவ்னஸ், நீட்டு, டீசன்சி, ரொமான்ஸ் எல்லாம் நிறைஞ்சவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி முதல்ல அந்த ஒரு பிள்ளை எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஷபம் என்ன பண்ணும், நேராக துலாமை தான் லவ் பண்ணும். மேக்சிமம் துலாம் கிட்ட அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு கிட்ட அட்ராக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகிறது யாருன்னா துலாம் கிட்ட தான் அட்ராக்ட் ஆகும். ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க, எதுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க, என்ன காரணம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான காரணத்தை நானும் 16 இயர்ஸாக தேடி இருக்கேன். அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல. ரிஷபராசி ஜென்ஸ் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1 வருஷம் நான் சொல்லுவேன். ரிஷபம் பொதுவாக ரிஷபம் வந்து பாருங்க, ரொமான்ஸ்க்கு ஒரு ராசி அப்படின்னா ரிஷபம், லவ்வுக்கு ஒரு ராசி அப்படின்னா ரிஷபம். இப்படியெல்லாம் கூட லவ் பண்ண முடியுமாயா அப்படின்னு சொன்னால் அது ரிஷபத்தை பற்றி தான் சொல்ல முடியும். எந்த லவ் ஃபிலிமோ ரிஷபத்தினோட லவ் முன்னாடி தோத்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்பிகாவதி அமராவதி காதல், அதே மாதிரி பாருங்க இந்த லைலா மஜ்னு காதல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரிஷபம் அப்படி லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து பாருங்க, நான் ரிஷப ராசி, ரிஷப லக்னம், மிருகசீரிஷ நட்சத்திரம். நான் வந்து பாருங்க, எல்லாரும் ஹிட்லரை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா அவரோட சர்வாதிகாரம், அவர் எப்படி நாட்டை ஆண்டாரு, என்னென்ன அவரோட ட்ராபேக்ஸ், இந்த மாதிரி தான் படிப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. அலெக்சாண்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலெக்சாண்டரோட லவ்வை நான் இது வரைக்கும் ஒரு 20 முறை படிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட லவ்வை நான் ஒரு 20 முறை படிச்சிருப்பேன். முசோலினோட லவ்வை ஒரு 20 முறை படிச்சிருப்பேன். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கறது அப்படின்னா கூட லவ் பிக்சர் தான் பார்க்கறது, லவ் சீரியல்ஸ் தான் பார்க்கறது. அந்த சீரியலில் இருக்க ரொமான்ஸ் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அழுதாங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன், சண்டை போட்டாங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து என்னங்க எனக்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இன்பில்ட்டாகவே நம்ம ரிஷபம் அப்படின்னா நம்மளுக்கு லவ் பிடிக்கும். 70 வயசில் கூட லவ் பிடிக்கும். அதுவும் இந்த ரோஹிணி அப்படின்லாம் ஆல்வேஸ் ரொமான்டிக் பர்சனாலிட்டிஸ். நாங்கள்லாம் தப்பிச்சோம் மிருகசீரிஷமாக இருக்கிறதுனால. இந்த ரோஹிணி ஃபஸ்ட்டு வந்து ஆல்வேஸ் ரொமான்டிக், 100க்கு 100% ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா ரோஹிணி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். பட் பியாண்ட் தட் இந்த ரிஷபத்தினோட லவ் வந்து பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரி லவ், ஒரு அன்கண்டிஷனல் லவ். பொதுவாக வந்து பாருங்கள், இந்த அன்கண்டிஷனல் லவ்லாம் நம்ம யார்கிட்ட பார்க்க முடியும், டாக்ஸ் கிட்ட தான் பார்க்க முடியும். ஆனால் ரிஷபம் டாக்ஸை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவ் கொடுக்கக்கூடியவங்க, மேபி ஒத்துக்கலாம். அதாவது டாக்ஸுக்கு ஈக்குவலாக லவ் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி ஏதாவது இருக்கா, ரொமான்டிக்கான ராசி ஏதாவது இருக்கா அப்படின்னா த ஒன் அண்ட் ஒன்லி ராசி கோஸ் டு ரிஷப். இந்த ஒன் அண்ட் ஒன்லி பர்சனாலிட்டிஸ் ரிஷபம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த ரிஷபம் வந்து பாருங்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சனாலிட்டிஸ். செக்கு மாடு மாதிரி ஒரு வேலையை கொடுத்தா அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அதீத புத்திசாலித்தனம் உண்டு. அதீத புத்திசாலித்தனம், ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை பக்காவாக அப்சர்வ் பண்ணி மற்றவங்க யாராலையுமே அப்படி செய்ய முடியாது. அந்த மாதிரி செய்யக்கூடிய இன்பில்ட்டாகவே எக்ஸ்ட்ராடினரி கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ரிஷபம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா மற்ற ராசியை விட சும்மா டிஸ்கோத் மேட்ரு சாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் பியாண்ட் தட் நிறைய விஷயம் அப்படி நினைக்கவே நினைக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள்லாம் லவ்லேயே மூழ்கி போயிடுவோங்க. லவ்வுக்காகவே பிறந்தோம், லவ்வுக்காகவே வாழறோம், லவ்லேயே மூழ்கி போவோம், லவ்வுக்காகவே சாவும் அப்படின்றது தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்கள், இது பூமி தத்துவ ராசி. ஆக ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ரிஷபம் வந்து இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத விடங்க, ஒரு ரிஷபராசி ஜென்ஸ் போகிறாங்க அப்படின்னா சாதாரண, இப்போ நம்ம ஜென்ஸை பற்றி தானே பார்க்குறோம். பொதுவாக ஜென்ஸ் வந்து ரொம்ப வந்து நீட்டாக டீசெண்டாக அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் பேர் தான் இல்லைங்களா. ஆனால் ரிஷபம் அப்படி கிடையாது. நல்ல சலூன் போகிறது, ப்ளீச் பண்ணிக்கிறது, ஃபேஷியல் பண்ணிக்கிறது, நல்ல ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறது, ஐப்ரோஸ் கூட நிறைய ரிஷபம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரிம் பண்ணுவாங்க. ஏன்னா முழுசும் ட்ரிம் பண்ணிட்டு அது மேன்லினஸ் இருக்காது இல்லைங்களா, லைட்டாக ட்ரிம் பண்ணுவாங்க. ஒரு லைட் பியர்டு, எப்பயுமே அட்ராக்டிவாக இருப்பாங்க. ஆனால் நாங்கள் எங்கெங்கே அட்ராக்ட் பண்ணுறோம், எங்களோட அழகை பார்த்து அடுத்தவங்க தானாக அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு தான் அது உண்மை.
அதாவது இவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத விட ஏதோ ஒரு அட்ராக்ஷன். ஒரு ரிஷபராசி ஆண் போகிறாங்க அப்படின்னு சும்மா 2 வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த ராசி பொண்ணாக இருந்தாலும் சரிங்க, ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும், திரும்பி பார்க்கும். நம்ம போகிறோம் அப்படின்னா கூட 4 கண்கள் நம்மளை திரும்பி பார்க்கும், ஒரு 8 காலாவது நின்று ஒரு செகண்ட் நம்மளை பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ரிஷபம். இப்படி இயற்கையாகவே ஒரு அட்ராக்டிவ்னஸ், நீட்டு, டீசன்சி, ரொமான்ஸு எல்லாம் நிறைஞ்சவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும், லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையினோட ஒரு பெரிய குறிக்கோள் என்ன? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். லவ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. லவ் இல்லாமல் எதுக்கே மனுஷன் வாழறது, இந்த வாழ்க்கையை வேஸ்ட் இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட லவ் எப்படி இருக்கும்? பயங்கர பொசசிவ்னஸாக இருக்கும். ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. சரி, முதல்ல அந்த ஒரு பிள்ளையை எப்படி லவ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஷபம் என்ன பண்ணும்? நேராக துலாமை தான் லவ் பண்ணும். மேக்ஸிமம் துலாம் கிட்ட அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு கிட்ட அட்ராக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகிறது யாருன்னா துலாம் கிட்ட தான் அட்ராக்ட் ஆகும். ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க, எதுக்கு அட்ராக்ட் ஆகுறாங்க, என்ன காரணம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான காரணத்தை நானும் 16 இயர்ஸாக தேடி இருக்கேன். அதுக்கான பதில் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா, துலாமும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ், அதனால் ஒரு அட்ராக்ஷன் வருது அப்படின்றது தான் என்னோட கண்டுபிடிப்பு. அதுக்கும் மேலே என்னன்னு தெரியல. பேசிக்காக வந்து பாருங்கள், அவங்களும் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க துளாராசி பர்சனாலிட்டிஸும். அப்போ இவங்களுக்கும் ராசி அதிபன் சுக்கிரன், அவங்களுக்கும் ராசி அதிபன் சுக்கிரன். தனுசு மேலே ஏன் அட்ராக்ட் ஆகுறாங்க? தனுசுக்கு வந்து பாருங்க இன்பில்ட்டாவே ஒரு ஆளுமை அப்படின்றது இருக்கும், ஒரு பொறுமை, அமைதியான ஒரு அழகு அப்படின்றது தனுசு கிட்ட இருக்கும். ஆக இந்த ரிஷபம் ஆர்ப்பாட்டமான அழகு, அது அமைதியான அழகு, மேபி அதில் அட்ராக்ட் ஆகலாம். ஆக மொத்தம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு ரிஷபராசி பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு 22 வயசு, ரொம்ப யங்கு, நல்லா படிச்சிருக்காரு, வேலை கிடச்சிருச்சு. படிக்கும்போதே லவ் வரும், ஸ்கூல் படிக்கும்போதே லவ் வரும். அதுக்கும் மேலே ஒரு மெச்சூரிட்டி லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிஷபம் எப்பயுமே மெச்சூர் ஆகிறதே இல்லைங்க. கடைசி வரைக்கும் மெச்சூர்ட் லவ் அப்படின்றது ரிஷபத்து கிடையவே கிடையாது. சைல்டிஷ் லவ் அப்படின்னு தான் சொல்லணும். சைல்டிஷ் லவ் எப்படி? நீ எனக்கு கொடுக்குறியோ கொடுக்கலையோ, நான் உனக்கு என்ன வேணாலும் கொடுப்பேன், உனக்காக வாழ்வேன், உனக்காக சாவேன், நான் பிறந்ததே உனக்காக அப்படின்ற ஒரு லவ். இந்த லவ் வந்து ஒரு மெச்சூரிட்டியான லவ்வா அப்படின்னு கேட்டால் சாலிடாக கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சைல்டிஷ் லவ் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் செலக்ட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு கரெக்ட் பர்சன்ஸை செலக்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி துலாம் கிட்ட அட்ராக்ட் ஆகிற, தனுசு கிட்ட அட்ராக்ட் ஆகிற, இவங்க 2 பேரும் எனக்கு ஒத்து வருவாங்களா? ஒத்தே வரமாட்டாங்க. பியாண்ட் தட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அட்ராக்ட் ஆகிட்டேன். அட்ராக்ட் ஆகிட்டு எதனால் அட்ராக்ட் ஆகினா, ஒரு இத்து போன ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். இந்த பையன் வந்து உடம்பு சரியில்லை, ஒரு ஒரு ஆஃபீஸ் போகிறாரு, அப்போ தான் ஆஃபீஸ் சேர்ந்துருக்காரு, உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்குது அப்படின்னு இப்படி கையை வச்சு படுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு பிள்ளை வரும். ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு தொழாம்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அந்த பொண்ணு தொழாமல் வச்சுக்கோங்களேன், ஏன் என்னாச்சு, சாப்பிடலையா, என்னாச்சு, இல்லை ஃபீவர் இருக்குது, ஃபீவரா, மாத்திரை போடலையா, இல்லை போகணும், போய் வாங்குறதுக்கு இல்லை, டைம் இல்லை அப்படி. இந்த பையன் ஏதோ சொல்கிறான், அம்மா அப்பா எங்கேயோ இருக்காங்க, இந்த பையன் வந்து பீச்சில் தங்கி வேலை பார்க்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளை என்ன பண்ணும், ஒரு ஸ்விக்கியில் ஒரு 2 மாத்திரை ஆர்டர் போடணும். மாத்திரை சாப்பிடு, சாப்பாடு சாப்பிடல, 2 இட்லி ஆர்டர் போடணும். ரொம்ப சிம்பிள். இல்லை ஒரு டீ ஆர்டர் பண்ணும். இந்த டீக்கும் மாத்திரைக்குமே மயங்கிடுறவங்க தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர் போட்டு குடி, இந்த மாத்திரை பிரித்து கொடுக்குது பற்றியா, இந்த பிரித்து கொடுக்கறது ஒரு பெரிய மலையளவு அன்பாக தெரியும் ரிஷபத்துக்கு. பிரித்து கொடுத்து இந்த காஃபி குடி, இந்த சாப்பிடு அப்படின்னு ஒரு நாள் கவனிச்சிச்சு. ரைட்டு, மாத்திரை போட்டு நான் படுத்துட்டேன், முடியல என்னால் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு. சரி படுத்துட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் வரேன், அந்த பொண்ணு பார்த்தா ஹாய் அப்படி சொல்லுது, நானும் ஹாய் சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணு எனக்கு தேவதையாக தெரியுது, 2 ரெக்கையோடு இருக்க ஒரு ஏஞ்சலாக தெரியுது. இந்த மாதிரி உதவாத ஒரு சின்ன இத்து போன ரீசன் கூட அட்ராக்ட் ஆகிறது யாரு அப்படின்னா ரிஷபம் தான். அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா ஏது என்ன எதுவுமே பழக மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பாருங்க ஹாய் சொல்லுது அப்படின்னா திருப்பி சாயங்காலம் அதோட அந்த பொண்ணுனோட வார்த்தை முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு பாட்டுனா அந்த பொண்ணுனோட வேலையை பார்க்குது. உடனே நான் வந்து எனக்கு மனசு பார்த்திக்கும் லஞ்ச் டைம் போது, ஐயோ அந்த பிள்ளை சாப்பிட்டாலா இல்லையா தெரியல, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடலாம், சாப்பிட்டியா நீனு, இல்லை சாப்பிடணும், இரு நான் உனக்கு ஆர்டர் பண்ணுறேன், எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ அன்னையிலேருந்து என்னோட பர்ஸ்லேருந்து நான் காலி பண்ணுவேன் காசை. எதுக்காக? அந்த பிள்ளைக்காக. இந்த மாதிரி ஒரு 2 வார்த்தையில் மயங்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு வந்து ரொம்ப பேரழகியாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவள் என்னை கவனிச்சா பற்றி அந்த கவனிப்பில் அவள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஐஸ்வர்யா ராயா தெரியுறா அப்படின்ற கணக்கு தான். பொதுவாக ரிஷபத்துக்கு அட்ராக்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், அதில் தான் அட்ராக்ட் ஆவாங்க. ரொம்ப வந்து நல்லா இல்லாத பொண்ணுங்க மேலே அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சுத்தமாக பிள்ளை நல்லாவே இருக்காது, இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பாசமாக பழகத்தில் அட்ராக்ட் ஆன ரிஷபத்தையும் நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? 2 எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்காங்க ரிஷபம். எங்களுக்கு தேவை வரும் அன்பு மட்டும்தான், நாங்கள் மீதி எதையுமே பார்க்குறதில்ல. வசதி, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா, அந்த பொண்ணு என்ன டாமினேட் பண்ணுறால, எதையுமே பார்க்க மாட்டோம். ஸோ இப்படி லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த பொண்ணுக்கு காலையில் சாப்பாடு வாங்கி கொடுக்குது, மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுக்குது, நைட் வாங்கி கொடுக்குறது, வாங்குகிற சம்பளம்
மொத்தம் அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணிடுறது, அம்மா கிட்ட சரி திட்டு வாங்கிக்கிறது, அம்மா கிட்ட சரி பிரச்சனை பண்ணிக்கிறது. இல்லைம்மா அது எத்தனையோ ரீசன், எத்தனையோ போய் சொல்லுவாங்க. இல்லைம்மா ஆஃபீஸில் அது ஆச்சு, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணம். எங்கள் அம்மா என்னை பெருசாக எதிர்பார்க்குற நிலைமையிலே இல்லைங்க. நிறைய ரிஷபம் வந்து பாருங்க சின்ன வயசுலேருந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. எங்கள் அம்மா பெருசாக என்னை எதிர்பார்க்குற நிலைமையே இல்லை. அப்போ ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னும் கொஞ்சம் நான் என்னோடய சேவிங்ஸ் எல்லாம் நான் எடுத்து அந்த பிள்ளைக்கு செலக்ட் பண்ணுவேன், செலவு பண்ணுவேன். அந்த பிள்ளை மேலே உருகி 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 லவ் பண்ணுவேன். எப்படி லவ் பண்ணுவேன்? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் தான் ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரே இளநீ வாங்கிக்கிறது, ஒரு இல்லைன்னா வந்து ஒரே ஒரு மில்க் ஷேக் வாங்கிக்கிறது, இல்லை ஒரே ஜூஸ் வாங்கிக்கிறது, 2 ஸ்ட்ரா போட்டு வாயில் வச்சுட்டே இருக்கிறது. நான் குடிக்கிறதே இல்லை, அந்த பிள்ளையை பார்த்துட்டே இருக்கிறது, அந்த பிள்ளை குடிக்கிறது, அந்த ஸ்ட்ராவை தூக்கி வச்சுக்கிறது, அந்த பிள்ளை வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்தா அந்த சாக்லேட்டை கவரை தூக்கி வச்சுக்கிறது. இந்த மாதிரி குழந்தைத்தனமாக லவ் பண்ணுறது யார் அப்படின்னா ரிஷபம் தான். ஆக்சுவலி இது நம்ம வந்து அந்த குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு லவ் இருக்கும். நான் பிறந்ததே இந்த பிள்ளைக்காக தான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட பிள்ளை இந்த பையனை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்குமா, கடைசி வரைக்கும் வந்து லவ் வந்து நிற்குமா? பெரும்பாலும் இவங்க துலாம் தனுசை வந்து லவ் பண்ணும்போது அந்த லவ்வில் காம்ப்ளிகேஷன் நிறைய வர்றதை நான் பார்த்துருக்கேங்க. லவ்வில் காம்ப்ளிகேஷன் வரும். அந்த பிள்ளை வந்து இந்த பையன் ரொம்ப சல்லை பண்ணுறான், ஒரு நாளைக்கு யாருன்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான், சாப்பிடுமா, தூங்குமா, உட்காருமா, ஏம்மா, ஏதுமா, சின்ன ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் யாராவது வந்து இவங்களை ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இந்த பிள்ளை வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் லோ நெக் போட்டிருக்கு, ஒரு சின்ன ஸ்கர்ட் போட்டிருக்கு அப்படின்னா மற்றவங்க யாராவது அந்த பிள்ளையை சாதாரணமாக பார்த்தா கூட இந்த பையனுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு பொசசிவ்னஸ் வரும். அந்த அளவுக்கு பொசசிவ்னஸில் நீ இந்த ட்ரெஸ் போடாத, வேண்டாம். அதை வந்து ஆர்ப்பாட்டமாக சொல்ல மாட்டாங்க, அதிகாரமாக சொல்ல மாட்டாங்க. மேஷம் அதிகாரமாக சொல்லுவாங்க, டாமினேட்டாக சொல்லுவாங்க. ரிஷபம் அப்படி இல்லை. நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்காத ப்ளீஸ், இந்த ட்ரெஸ் வேண்டாம், எனக்கு அவங்க பார்க்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்கு என்ன நினைப்போகிறோம், அவள் என்னமோ ஒரு பெரிய உலக அழகி மாதிரி, நம்ம என்னமோ ஒன்றும் இல்லாத மாதிரி. அவள் உடனே இது வந்து பெண் உரிமை, நாங்கள் இப்படி தான் போடுவோம் அவன்லாம் பேசுவாங்க. பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி எங்களோட லவ் அப்படின்றது தொடரும். இதுதான் ரிஷபம். இப்போ அந்த லவ் வந்து கடைசி வரைக்கும் போதா? நான் முன்னமே சொன்ன மாதிரி துலாம் தனுசு அப்படின்னு போது இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியான தாட்ஸ் வரும், கான்ட்ரவர்சிஸ் வரும். நான் ஒன்று நினைக்கிறேன், நான் ஒன்றும் இல்லை, நீ மேலே பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு ஒரு நாள் 100 மெசேஜ் பண்ணுறேன், நீ ஒரு மெசேஜ் சாப்பிட்டியா, ஒத்த வார்த்தை கேளு அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல்ல நீ எனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்த, எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்த, அந்த டீக்கோ மாத்திரைக்கோ நம்பி உன்னை நான் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ டீ குடிக்கிறியான்னு கேட்க மாட்டேன்ற, எவ்வளோ உடம்பு சரினாலும் என்னை நீ கண்டுக்கவே மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே குமுறி 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 அழுவாங்க. ஒரு ஸ்டேஜ் அந்த பிள்ளை வரும், இந்த பையன் வேண்டாம் நம்மளுக்கு, இந்த பையன் வந்து ரொம்ப சல்லை பண்ணுறான், பாசம், அன்பு, உண்மையான நேசம் அப்படின்னு நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறையா, லவ் டார்ச்சர் பண்ணுறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை ஒதுங்கிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன பண்ணுவான், சூசைட் அட்டம் பண்ணுவான், தாடி வச்சுப்பான், தண்ணி அடிப்பான். அதாவது லவ்வுக்காக தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற நிலவுக்கே போகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யார் அப்படின்னா அது ரிஷபம் தான். சரி, அப்படி போவாங்க. அவங்க திரும்பி மீண்டு வருவாங்களா அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ்னோட சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸ்னோட சப்போர்ட்டு, இதனால் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்கள், ஹோமியோபதியில் இந்த லவ் பிரேக்கப்பு, மனசு உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து பாருங்கள் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரும். முக்கியமாக மன ரீதியான குழப்பங்களும் மன ரீதியான ஃப்ரஸ்ட்ரேஷனும், இதுலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. அதுக்கு தான் வந்து பாருங்கள் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி இருக்கவே இருக்குது. இது வந்து பாருங்கள், இந்த என்ன பிளானட்ஸ் வந்து அவங்களோட இப்போ டாமினேட்டாக இருக்காங்க, என்ன தசையில் இருக்காங்க, என்ன புத்தியில் இருக்காங்க, கோச்சார பிரகாரம் என்ன பலன் நடக்குது, அதை பொறுத்து வந்து பாருங்கள் நாங்கள் பிளானட்ஸை பசிஃபை சொல்லக்கூடிய நிறைய மெத்தட்ஸ், பண்ணக்கூடிய நிறைய மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கும் மேலே எக்ஸலண்ட்டான ஹோமியோபதிக் மெடிக்கேஷன்ஸும் இருக்குது, கூட கவுன்சிலிங் கொடுப்போம். இவங்களை வெளியே கொண்டு வருவோம். ரிஷபத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுங்க. நான் எந்த ராசியை வெளியே கொண்டு வரத்துக்கும் அவ்வளோ கஷ்டப்பட மாட்டேன், ஆனால் ரிஷபத்தை வெளியே கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன். பேசி 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 தான் ரிஷபத்தை கொண்டு வர முடியும். எப்படி அன்பா பேசி தான் ரிஷபத்தை வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்துட்டு இந்த மக்கா திருந்துமா அப்படின்னு கேட்டால் திருந்தாது. அதே மாதிரி இன்னொரு பிள்ளை வந்து பாசமாக ஒரு நாள் பழகுது அப்படின்னா இந்த பிள்ளை ஏமாந்துடும். இந்த பையன் வந்து ஏமாறுவான், திருப்பி இந்த பொண்ணு ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவான், திருப்பி இதே விஷயம். ஸோ இந்த இவங்களோட ஏமாற்றம் அப்படின்றதுக்கு ஒரு புல் ஸ்டாப்பே கிடையாது. கமா ஆஃப்டர் மேரேஜோ இந்த ஏமாற்றம் அப்படின்றது தொடருதுங்க ரிஷபத்துக்கு. ரிஷபம் வந்து பாருங்க, எல்லாமே தே டிசர்வ் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்டு, தட் இஸ் ட்ரூ. ரிஷபத்துக்கு உலகத்தில் இருக்க எல்லாமே கிடைக்கணும். ஆனால் என்னவோ தெரியல, ரிஷபத்துக்கு பெருமளவு கிடைக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா நாங்கள்லாம் உண்மையான அன்போடு இருக்கிறதுனால தான். அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். இது உண்மையான அன்பு உலகத்தில் கிடைக்காது அப்படின்னு 25 வயசில் தெரிஞ்சுக்கின ரிஷபம் உண்டு, ஓகேங்களா? 40 வயசில் தெரிஞ்சுக்கின ரிஷபம் உண்டு, 60 வயசு ஆகியும் தெரியவே தெரியாத ரிஷபமும் உண்டு. ஆக நம்ம என்ன பண்ணணும், வி பீப்புள் ஆர் born to win.
சரிங்களா? நம்மளோட பீப்புள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற பீப்புள்ஸ்க்கு ஒரு அட்வைஸராக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் எதுவும் பெருசாக கிடைக்காது அப்படின்றது ஒரு குறிக்கோள் எடுக்கணும். அதுக்கும் மேலே ரிஷபம், அந்த ஒரு பிள்ளை பிரேக்கப் ஆகி போச்சுன்னா காலில் விழும், என்னை தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடாத, என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் போது ஒரு படத்தில் சொல்ல செத்து தொலை அப்படின்பா. அந்த மாதிரி அவள் செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போவா. அதுதான் நம்மளை இன்னும் ஹர்ட் பண்ணும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணுற பிள்ளைங்க முன்னாடி நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாக சாதிச்சு பீக்கில் நிற்கணும் அப்படின்ற எண்ணத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த மாதிரி எத்தனையோ ரிஷபம் இருக்காங்க. ஆனால் அவங்க பீக்கில் நின்ன பின்னாடியும் அந்த பிள்ளைய மறக்கிறது இல்லை. இதுதான் ரிஷபத்தினோட ஒரு அதீத ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரிஷபத்துக்கிட்ட மைனஸ் ஏதாவது இருக்குங்களாங்க அப்படின்னா ஏமாறுறது தாங்க மைனஸ். பிடிவாதம், ஒருத்தவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் பிடிவாதம். அந்த பிள்ளை வேற பையன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு தெரிஞ்சாலும், நீ அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாது அப்படின்ற ஒரு அலாதி நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். லவ்னா இன் டெப்த் ஆஃப் லவ் அது ரிஷபத்துக்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். ரிஷபத்தை மிஸ் பண்ணுது ஒரு பிள்ளை அப்படின்னா அந்த பிள்ளையை விட அன்லக்கி உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்றது தான் என்னோட கருத்துங்க. ஸோ அதுக்கும் மேலே இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்குலாம் ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ் இருக்குது. மைண்ட் லெவலில் சூப்பராக ஆக்ட் பண்ணுற மெடிசன்ஸ். வெளியே வாங்க, நீங்கள் சாதிக்கிறதுக்கு பிறந்தீங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அழுதுட்டு புலம்பிட்டு அந்த பிள்ளையை நினச்சி நம்ம வந்து வாழறதுக்கு இல்லை. நம்மளுக்கு ஒரு மரியாதையே கொடுக்காம நம்மளை உதிரி தன்னவங்களை நம்மளுக்கு பெரிய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம மனசில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத சாலிடாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ரிஷபத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. இன்னொரு பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.